அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் சந்தோஷ். உங்களுக்கு ஒருவேளை லக்னத்திலேருந்து 2வது வீட்டில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கடன் மூலயமா வருமானம் வரும். அப்புறம் எதிரிகள் தொல்லை இருக்காது. அப்புறம் நோய் இருந்தால் குணமாயிடும். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ குரு ஜூபிட்டர் 2nd ஹவுஸில் இருக்காரு அப்படின்னா, 2nd ஹவுஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். ஸோ இந்த 2nd ஹவுஸ்ல குரு இருக்காரு அப்படின்னா இது ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேச்சில் ஒரு அத்தாரிட்டி இருக்கும். நல்லா இனிமையா பேசுவீங்க, மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி 2வது வீடு உங்க குடும்பம் இல்லைங்களா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை ஒரு நல்ல விதத்துல வழி நடத்துவாங்க, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பீங்க. குடும்பம் ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த 2nd ஹவுஸ்ல இருந்து குரு பகவான் 6வது வீட்டை பார்ப்பாரு. குரு பகவானுக்கு 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை. ஸோ 2nd ஹவுஸ்ல இருந்து 6வது வீட்டை பார்க்கறதால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதிரிங்க தொல்லை இருக்காது. ஏன்னா குரு பகவான் உயரிய ஞானம், விஸ்டம், பிலாசபி அந்த மாதிரி விஷயங்களை சொல்றவர். அவருக்கு எதிரிகள் கிடையாது. ஸோ 6வது வீட்டை பார்க்கறதால உங்களுக்கு எதிரிகள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அப்படியே எதிரிகள் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்களே கண்டி, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அப்படியே பிரச்சனை பண்ணாலும் நீங்க தான் வின் பண்ணுவீங்க. இன்கேஸ் இது 2nd ஹவுஸ்ல இருந்து 6th ஹவுஸை பார்க்குறாரு இல்லைங்களா, அவங்க மூலியமா எதிரிகள் மூலியமா உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் குரு பகவான் அமைச்சு கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி 6வது வீடு கடன் சொல்ற ஸ்தானம், கடன். ஸோ குரு பகவான் 6வது வீட்டை பார்க்கும்போது அது 6வது வீடு கடன் அப்படின்றதால உங்களுக்கு கடன் மூலமா வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. எப்படின்னா நீங்க வட்டி தொழில், ஃபினான்ஸு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது அந்த மாதிரி பண்ணீங்கனாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்கிலீஷ்ல ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு, டெட் மேக்ஸ் த ரிச் ரிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க கடன் மூலயமா பணக்காரன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே மாதிரி 6வது வீடு நோய்களை குறிக்கிற ஸ்தானம். ஸோ குரு பகவானோட பார்வை 6வது வீடு மேல விழறதால உங்களுக்கு எந்த நோயுமே வராது அப்படின்னு சொல்லிடலாம். ஒருவேளை நோய் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் குரு பகவான் 7வது பார்வை 8வது வீட்டு மேல விடும். ஸோ இந்த 8வது வீடு என்ன அப்படின்னா சடன் ஈவெண்ட்ஸ், திடீர்னு ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது, திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றது, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ சடன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னும் போது நீங்க 2nd ஹவுஸ்ல இருக்கிறது தனம் இல்லைங்களா, பணம். ஸோ சடனா ஒரு லாட்ரி டிக்கெட் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்புறம் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி 8வது வீடு உங்களுடைய ஸ்பவுஸோட ஜாயிண்ட் ஆசட்ஸை குறிக்கிறது. ஸோ திருமணத்துக்கு அப்புறமா உங்களுக்கு சொத்து, அந்த மாதிரி வீடு, நிலம், வண்டி வாகனங்கள் அமைத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 8th ஹவுஸ் ஒரு வக்ரமான ஒரு வீடு தான் இருந்தாலும் குரு பகவான் பார்வை இருக்கிறதால 8வது வீட்டுக்குரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தவறா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதெல்லாம் தோஷங்கள் இல்லாம நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் குரு பகவான் 9வது பார்வை 8, 9, 10, 10வது வீட்டு மேல வீடு. ஸோ 10th ஹவுஸ் உங்களுடைய கரியர். நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்களா இல்லை நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்றது 10th ஹவுஸ். ஸோ குரு பகவான் 10th ஹவுஸை பார்க்கறதால உங்களுக்கு ரொம்ப சிறப்பா வேலை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிடலாம். 10th ஹவுஸை பார்க்குறேன். அதே மாதிரி 10th ஹவுஸ் வந்து உங்களுடைய வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய சோஷியல் ஸ்டேட்டஸ், ரெப்யூட்டேஷன், கௌரவம், இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ குரு பகவான் வந்து உங்களால் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு நல்ல கௌரவத்தை அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ செகண்ட் ஹவுஸ்ல இருந்து ஃபேமிலி இல்லைங்களா, 10th ஹவுஸை பார்க்குறதால உங்களுக்கு வந்து நல்ல கௌரவம் இருக்கும், சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குரு பகவான் கொடுப்பாரு. ஸோ ஒருவேளை இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா, குரு பகவான் வந்து ஒருவேளை நீச்சமா இருந்தார் அப்படின்னா, ராகுவோட பார்வை அவர் மேல படுது அப்படின்னா, சனியோட பார்வை இருக்கு அந்த மாதிரி அப்படின்னா, இந்த விஷயங்கள் வந்து ஒரு 50% வந்து தடைப்படும். இருந்தாலும் வந்து குரு பகவான் வந்து பூரண சுபகிரகம் அப்படின்றதால உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களையே வழங்குவார் அப்படின்னு வந்து உறுதியா சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.